கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி வந்து சாமுண்டி ஸ்ரீ கிட்ட தான் யார் அப்படிங்கிற உண்மையை வந்து உடைக்க போகிறாங்க. அதாவது அபிராமியோட மகன் வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து உடைக்க போகிறாங்க. இதுக்காக தான் சந்திரகலா வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி கார்த்தி வந்து வசமாக சாமுண்டி ஸ்ரீ கிட்ட மாட்ட வச்சுருந்தாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தி வந்து உண்மை சொன்னதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து கார்த்திகிட்ட அதாவது நாளைக்கு இந்த கோயிலை வந்து ஓம் பேருக்கும் மாற்றணும்பா அப்படிங்கிறாங்க. ஓம் பேருக்கு இல்லை, உங்கள் 3 பேருக்கும் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது இப்போ பரமேஸ்வரி பாட்டி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தியும் சரி பாட்டி நாங்கள் நாளைக்கு 3 வந்துருது அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, திடீர்னு எதுக்காக வந்து கோயிலோட சொத்தை வந்து அதாவது உங்கள் 3 பேரில் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி முடிவு பண்ணி அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னா அப்போ அந்த அதிகாரிகளை யாரோ தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கவும், இதெல்லாம் யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரு, எல்லாம் இந்த சின்ன மாமியார் சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி சொல்றாங்க, அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது, இல்லை மாமா எத்தனை நாள் தான் நானும் வந்து யாருங்கிற உண்மையை நான் மறைச்சின்னு அத்தைக்கிட்ட வந்து இருக்க முடியும், அதனால அத்தைக்கிட்ட நான் யாருங்கிற உண்மையை நாளைக்கே நான் சொல்லிட போறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராஜராஜனும் மயில்வாகனமும் தடுக்கிறாங்க. இல்லை கார்த்தின்னு இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டேன்னா அத்தை அப்புறமா அடுத்ததான் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அது மட்டும் நடந்துடக்கூடாது, அது நடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சின்ன மாமியார் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரிதான் நீங்கள் சொல்கிறதுலாம், ஆனால் என்ன இருந்தாலும் சரிதான் நான் தப்பு பண்ணியிருக்கிறோம்ல, அத்தைக்கிட்ட நான் யாருங்கிற உண்மையை நான் மறைச்சி இத்தனை இருந்ததே தப்பு தான், அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலை, 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தானே இதை பண்ணியிருக்கிற, மற்றபடி நீ என்ன தப்பு பண்ணுன, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்கிற, ஏன் சாமுண்டீஸ்வரியோட உயிருக்கு கூட ஆபத்து வந்தது, அப்போ கூட நீ தான் நம்ம மாப்பிள்ளை காப்பாற்றினீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த துரோகமும் பண்ணலை, அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கவே வேண்டாம், நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமாக இருக்கிறோம், அதனால நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கார்த்தி வந்து ராஜராஜன் தடுக்கும் போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நாளைக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான், நான் யாருங்கிற உண்மையை நான் வந்து அத்தைக்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அதுக்கப்புறம் அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்றதாங்க. இப்படி சொல்லிட்டு கார்த்தி போகவும் இப்போ ராஜராஜன் வந்து மயில் வாங்கினத்துட்டு சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள கார்த்தி மாப்பிள்ளைகிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நாளைக்கு மட்டும் இவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா அப்புறமா அவ்வளோதான், சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக வந்து கார்த்தி மாப்பிள்ளையே வீட்டை விட்டே போக சொல்லிடுவா, நம்ம என்ன பண்ணுறதுக்கு, இது சொல்ல விடாமல் தடுக்கணும்னு பார்த்தாக்கி கார்த்தி மாப்பிள்ளை இப்படி பிடிவாதமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது இப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க, ஆமாம் மாமா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, ஆனால் நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றி எப்படியும் அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே வந்து அந்த சந்திரகலா இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவை போட்டு இவங்க 2 பேரும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சந்திரகலா சிவனாண்டிட்ட சொல்றாங்க, அதாவது நம்ம போட்ட திட்டப்படியே நாளைக்கு எல்லாமே வந்து எங்க அக்காவுக்கு உண்மை தெரிய போகுது, கார்த்தி யாருங்கிற உண்மையை வந்து நாளைக்கு எங்க அக்கா தெரிஞ்சுக்கிட போறா, கோயிலில் வச்சு எப்படியும் இவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது அபிராமியோட மகன் கார்த்தி தான் அப்படிங்கிற உண்மையை எப்படியும் தெரியப்படுத்தணும் செய்யணும், இது நாள் வரைக்கும் அந்த இளையராஜாவை வச்சு இவன் இப்படிலாம் வந்து திட்டம் போட்டுட்டு இருந்தா, ஆனா இன்னும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட அவங்க சந்திரகலா சொல்லவும் இப்போ முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா மருமகளே நீ சரியான திட்டம் போட்டு அந்த கார்த்திக்கு சரியான ஒரு செக் வச்சு விட்டுட்ட, இப்போ கண்டிப்பா கையெழுத்து போடுறதுக்கு அவன் தான் வரணும், அதுவும் ஊர் ஜனங்க அவ்வளோ முன்னாடி நின்று கையெழுத்து போடணும், அப்படி இருக்கும்போது அவன் எந்த தில்லு முள்ளுமே அவன் பண்ண முடியாது, நல்லா வசமாக மாட்டிக்கிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, எத்தனை திட்டம் போட்டாலும் சரி தான், எல்லா திட்டத்தையும் உடச்சிரிஞ்சு நம்மளை கடைசியில் அவன் தோக்கடிக்கிறது தான் அவனோட வேலையாக இருக்குது, ஆனால் இந்த திட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து முத்துவேல் வந்து சிவனாண்டிட்ட சொல்கிறாங்க, மகனே இன்னைக்கு வந்து உங்கள் சித்தியை வந்து ஜாமீனில் எடுக்கணும்ல, வா நாளைக்கு அந்த கண்கொலா காட்சி அவளும் நின்று பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சித்தப்பா வாங்க நம்ம போய் அதாவது சித்தியை போய் அழைச்சிட்டு வரலாம் ஜாமீனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க காளியம்மாளை ஜாமீனில் அழைச்சிட்டு வராங்க. அப்போ காளியம்மாள்கிட்ட வந்து இங்கே நடக்க போகிற விஷயத்தெல்லாம் வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்லவும், இது கேட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா மகனே என் மருமக என்ன மாதிரிக்கு ஒரு சரியான திட்டத்தை போட்டு அந்த கார்த்தியை மாட்ட வைக்க போறா, அவளை நான் என்னமோ நினைச்சேன் பாரு, அவள் என்ன வரைக்கும் பண்ணிட்டா, ஒரு நல்ல ஐடியா பண்ணி வசமாக அவனை மாட்ட வச்சிட போறா, அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், சாமுண்டீஸ்வரியை நம்ம அசால்ட்டாவே வந்து
வந்து அவளை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லவும், என் மருமகனா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சொல்லவும், அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் வீட்டு வேலை நாங்கள் 2 பேரும் செய்யும் போது அவள் எவ்வளோ பேரும் துடிச்சு போயிட்டா தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ சரியான ஒரு திட்டத்தை போட்டு அந்த கார்த்தியை சிக்க வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டா. இப்போ அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது கார்த்தியை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கணுமே. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இவங்க 3 பேருமே கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது எப்படியும் சின்ன மாமியார் வந்து அத்தையை அழைச்சிட்டு வர போகிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கார்த்தி கையெழுத்து போடுறத மட்டும் அத்தையை பார்க்க விடாமல் தடுத்துட்டாக்கி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கார்த்தியை காப்பாற்றிடலாம். ஆனால் கார்த்தி நம்ம பேச்சை அவன் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து உண்மையை சொல்லணும்னு முடிவு எடுத்தாச்சுது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கார்த்தி நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுக்கு, கார்த்தி எப்படி தடுத்து நிறுத்த போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகன் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ரோஹிணி வராங்க. என்ன ஆச்சுங்க, என்ன நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், ரொம்பவே வந்து குழப்பத்தோட எதையோ வந்து தனியாக இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, இந்த விஷயத்தை பற்றி இவகிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு மயில்வாகன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன சந்திரா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சந்திரகலா வந்து நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அதனால என்ன, அந்த கிழவியோட அதாவது அவங்களுடைய குடும்ப சொத்து இந்த கோயில் சொத்தை வந்து அவங்க பேரன்களுக்கு வந்து மாற்றி எழுத போகிறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன இருந்தாலும் சரி தான், போட்டியில் நீ ஜெயிச்சிருக்கிற, அப்போ ஊரில் என்னது நல்லது கெட்டது நடந்தாலும் நீ போய் முன்னாடி போய் நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் சந்திரா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இது வந்து அவங்க குடும்ப விஷயம், இதில் நம்ம இதுக்காக தலையிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிற, அங்கே அதிகாரிகள்லாம் வருவாங்க, அப்போ ஊர் ஜனங்க முன்னாடி நம்ம வந்து நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது, அதனால் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போயே தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரகலா வந்து இப்படி கேட்டுக்கிட்டதுனால சாப்பிட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து மயில்வாகனை வந்து பரமேஸ்வரி பாட்டிகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி நாளைக்கு வந்து கார்த்தியை இந்த மாதிரிக்கு சிக்க வைக்கிறதுக்காக தான் சின்ன மாமியார் இந்த மாதிரிக்கு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க, இந்த அதிகாரிகளை இந்த மாதிரிக்கு தூண்டி விட்டது அவங்க தான் அப்படிங்கவும், இப்போ என்ன மயில்வாகனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, அது மட்டும் இல்லை கார்த்தி வந்து தான் யாருங்கிற உண்மையை நாளைக்கு அத்தை கிட்ட சொல்ல போகிறதா சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம், ஆனாலும் வந்து கேட்குற மாதிரிக்கு இல்லை. இப்போ எப்படியாவது கார்த்திகிட்ட இந்த உண்மையை அதாவது அத்தைக்கு தெரிய விடாமல் பண்ணணும் அப்படிங்கவும், நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் கார்த்தி சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குதுல்ல, நாளைக்கு கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது எப்படியும் சாம்பிடிச்சு அங்கே வருவா, அப்படி இருக்கும்போது யாருன்னு உண்மை தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ சொல்ல போய் தான் தெரியுது அந்த அதிகாரியை தூண்டி விட்டது எல்லாமே இந்த சந்திரகலா தான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், அப்புறம் மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, கார்த்தி மட்டும் நாளைக்கு தான் யாருங்கிற உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லிட்டாக்கி அத்தை அவ்வளோதான், உடனே கார்த்தியை வீட்டை விட்டு போக சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரிக்கு நடக்கக்கூடாது அத்தை. அது மட்டும் இல்லாமல் என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியல, இத்தனை நாள் கார்த்தி வந்து என்னை வந்து ஏமாத்திட்டு இருந்தானு சொல்லிக்கிட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே பாட்டியும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தியை வந்து உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க மயில்வாகனும், அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.